வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி நம்ம யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனோ டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். ஸோ என்டிஏ நமக்கு ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. நீங்க எழுதுன நீட் யூஜி 2024 உடைய ஓஎம்ஆர் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய பர்சனல் மெயிலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அண்ட் இந்த கொஸ்டினுக்கு எது ஆன்சர் அப்படின்றதையும் அவங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்திருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை தான் நாம இந்த காணொலியில் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ exams.nta.online அப்படின்ற வெப்சைட்டுக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் போயிட்டு இருக்கு பாருங்க. ஆன்சர் கீ சேலஞ்ச் இஸ் லைவ்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பப்ளிக் நோட்டீஸ் ஒன்று வந்திருக்கு. அந்த நோட்டீஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட், இங்க பாருங்க. நேத்து வெளியிட்டு இருக்காங்க இந்த பப்ளிக் நோட்டீஸ். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சப்ஜெக்ட் சேலஞ்ச் ஆஃப் ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ, டிஸ்பிளே ஆஃப் ஸ்கேன்ட் இமேஜஸ் ஆஃப் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் அண்ட் டிஸ்பிளே ஆஃப் ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் ஃபார் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் யூஜி 2024 ரிகார்டிங். அதாவது ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்றதுக்கும் உங்களுடைய நீங்க எழுதுன ஸ்கேன் பண்ணி ஓஎம்ஆரை ஸ்கேன் பண்ணி உங்களோட மெயிலுக்கு வந்திருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அதுக்கான ரெஸ்பான்ஸ் என்னது, இதுக்கான ஆன்சர் என்ன, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்றத உங்களோட மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ அதை பத்தின ஒரு அறிக்கை தான் இது. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கண்டக்டட் நீட் 2024 ஃபார் மோர் தென் 24 lakh கேண்டிடேட். சரியா? அதாவது 24 லட்சம் மாணவர்கள் இந்த வருடம் நீட் எழுதியிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்கப்பா. மே 5ஆம் தேதி நடந்தது. அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஓகே. த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஹாஸ் அப்லோடட் த ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ. சார், உங்களுடைய மெயிலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ, ஸ்கேன்ட் இமேஜஸ் ஆஃப் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் அண்ட் ரெக்கார்ட் ரெஸ்பான்சஸ் ஃபார் அந்த வெப்சைட். சரிங்களா? அதாவது உங்களுக்கு வந்து ஸ்கேன்ட் ஓஎம்ஆர் காப்பி உங்களோட மெயிலுக்கு வந்திருக்கும். ப்ரொவிஷனல் ஆன்சர் கீலாம் நீங்க பார்க்கணும் அப்படின்றத நீங்க இந்த வெப்சைட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை பத்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், இங்க இருக்கு பாருங்க, exams.nta.ac.in இந்த வெப்சைட்டுக்கு நீங்க உள்ள போனீங்கன்னா நீங்க எழுதுனதுக்கான ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ என்ன, சரிங்களா, உங்களுடைய ஓஎம்ஆர் என்ன, உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை போட்டு நீங்க பார்க்கலாம். ஓகேவா? சரிப்பா, நான் வந்து ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ஒரு ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்றதுக்கு 200 ரூபாய். அது வந்து நான் ரீஃபண்டபிள். ஒரு வாட்டி நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா அது திருப்பிலாம் கொடுக்க மாட்டாங்க. நீ கொடுத்த ஆன்சர் கீ வந்து கரெக்ட்னா அவங்க ஒரு டீம் வச்சு என்ன பண்ணுவாங்க, அது கரெக்டாக செக் பண்ணுவாங்க. கரெக்டாக இருந்தால் அதுக்கு மார்க் வரும். இல்லைனா நீங்கள் கட்டின 200 ரூபா கோவிந்தா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ரைட். ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் சேலஞ்சு, நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறேன். எது, நான் ஓஎம்ஆரில் நான் வந்து 2வது ஆப்ஷன் குறிச்சிருக்கேன், எனக்கு வந்து 4வது ஆப்ஷன் வந்திருக்கு, அதை நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இது. சரிங்களா? அதுக்கு ஒரு 200 ரூபாய். ஓகே. ஸோ எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, நேற்றே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 29/5/2024 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்போ சார் முடியும் அப்படின்னா 31 மே 2024 நைட்டு 11:50 PM வரைக்கும் அதுக்கான டைம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட். To facilitate the candidates, a scanned image of OMR answer sheet has been sent on the registered email address given by the candidates at the time of submission of the online application form NEET UG 2024. அதாவது உங்களுடைய நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க இல்லையா, உங்களோட மெயில் ஐடிக்கு என்ன அனுப்பிச்சிருக்காங்க, ஸ்கேன்டு இமேஜஸ் ஆஃப் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட். சரியா? உங்களுடைய நீங்க எழுதுனீங்க இல்லையா ஓஎம்ஆர், கீழே ஒரு இது ஒன்று கிழிச்சு கொடுத்துருப்பீங்க, அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. ஓஎம்ஆரையே ஸ்கேன் பண்ணிட்டாங்க. ஓஎம்ஆரையே ஸ்கேன் பண்ணிட்டு உங்களோட மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் பீயிங் given an opportunity to make an online challenge against the provisional answer key. சார், நீங்க ஒரு ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ எனக்கு கொடுத்துருக்கீங்க. என்னோட ஓஎம்ஆர்ல வந்திருக்கக்கூடிய ஆன்சர் கீயும் ஓஎம்ஆர்ல நான் குறிச்சுக்கிறதும் நீங்க கொடுத்துக்கிறதும் கரெக்டா இருக்கு. ஆனா எனக்கு மார்க் கொடுக்கல, நான் வந்து சேலஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் 200 ரூபாய் நீங்க கட்ட வேண்டியது வரும். ஒரு கொஸ்டினுக்கு 200 ரூபாய். 5 கொஸ்டின் நான் சேலஞ்ச் பண்ணேன்னா 1000 ரூபாய் செலவு பண்ண வேண்டி வரும். சரிங்களா? ரைட். கேண்டிடேட்ஸ் கேன் பி ஆல்சோ சப்மிட் ரெப்ரசன்ட் அகைன்ஸ்ட் ஓஎம்ஆர் கிரேடிங் பை பேயிங் ஏ நான் ரீஃபண்டபிள். அதே தான் சார், என் ஓஎம்ஆர்ல நான் வந்து 4th ஆப்ஷன் போட்டிருக்கேன். நீங்க கொடுத்துக்கிற கீழேயும் 4th ஆப்ஷன் தான் கரெக்ட்னு இருக்கு. ஆனா அதுக்கு எனக்கு மார்க் வரல, கூட்டி பார்த்தா மார்க் வரலன்னா நீங்க அதுக்கும் சேலஞ்ச் பண்ணலாம். அதுக்கும் ஒரு கொஸ்டினுக்கு 200 ரூபாய். சரிங்களா? சார், இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஏற்கனவே நீட் அப்ளை பண்ணும்போது அனெக்சர் 1 and 2ல கொடுத்துருக்காங்க. வேணும்னா அதை பற்றி படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ த பேமெண்ட் ஆஃப் த ப்ராசஸிங் ஃபீஸ் மே பி மேட் த்ரூ
டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மட்டும்தான். யூபிஐ ஐடியை வச்சு உங்களோட டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ அது மூலியமா தான் பண்ண முடியும். இதுக்கான லாஸ்ட் டேட்டு 31 மே 2024 11:50 மட்டும்தான். நோ சேலஞ்ச் வில் பி என்டர்டைன் வித்வுட் ரிசிப்ட் ஆஃப் த ப்ராசஸிங் ஃபீஸ். சார் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட ரிசிப்ட் வேணும். சரிங்களா? அது இல்லைன்னா உங்களுடைய ஆன்சர் கீ சேலஞ்சோ அல்லது ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸ் கீ சேலஞ்சோ அவங்க பண்ண மாட்டாங்க. சரிங்களா? வேற எந்த மோடு, ஆன்லைன் மோடு மட்டும்தான் இது பண்ணுவாங்களே தவிர வேற எதுலையும் பண்றது இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது, சேலஞ்சஸ் மேட் பை த கேண்டிடேட்ஸ் வில் பி வெரிஃபைடு பை த பேனல் ஆஃப் சப்ஜெக்ட் எக்ஸப்ட். நீ வந்து சேலஞ்ச் பண்ற இந்த ஆன்சருக்கு இதுதான் கீ என்னோட என்சிஆர்டியில். இதுக்கு வந்து முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய இங்கிலீஷ் மீடியம் புக்கு என்சிஆர்டியில் என்ன கொடுத்துருக்கோ அதுதான் ஃபைனல். நீங்கள் மாட்டோம் வேற ஏதோ புக்கெலாம் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிங்கன்னா அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. என்சிஆர்டியில் இந்த பேஜில் இது இப்படி தான் கொடுத்துருக்கு எனக்கு, அதனால இதுக்கு மார்க் நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா அது ஒரு பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அங்கே இருப்பாங்க. சரிங்களா? அவங்க கரெக்டுன்னு நினைச்சாங்கன்னா, நீங்க சொல்லியிருக்கிறது, நீங்க கொடுத்துருக்கிற எவிடன்ஸ்லாம் கரெக்டுன்னு நினைச்சாங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கீ தருவாங்க. ஆன்சருக்கு அதாவது அந்த கொஸ்டினுக்கு 4 மார்க் தருவாங்க. உங்களுக்கு மட்டும் கிடையாது, உலக 24 லட்சம் பேருக்கும் அது கரெக்டுனா கரெக்டுன்னு கொடுப்பாங்க. இல்லைன்னா நீங்க கட்டின காசு அவ்வளோதான், உங்களுக்கு திருப்பி ரீஃபண்டபிள் கிடைக்காது. சரிங்களா? ரைட். யாருக்கும் அதே மாதிரி நீங்க காசு கட்டி அனுப்புறீங்க, ஒருத்தருக்கும் உங்களோட இது வந்து நாங்க வந்து கன்சிடர் பண்ணிட்டோம், சரி நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி எந்த மாதிரியான மெசேஜஸும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. த கீ ஃபைனலைஸ் பை த எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப்டர் த சேலஞ்ச் வில் பி ஃபைனல். நோ சேலஞ்ச் வில் பி அக்செப்டட். அதாவது 31 மே 2024 வரைக்கும் தான் நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியும். அப்படின்னா முன்கூட்டியே நம்ம ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி பார்க்கலாம் அது என்ன நடக்குது அப்படின்றத. நீட் exams.nta.online சரிங்களா? இந்த வெப்சைட்டை போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அது கொடுத்துருக்காங்க பாருங்க, exams.nta.ac.in அல்லது www.nta.ac.in இந்த வெப்சைட்டை நீங்கள் என்ன பண்ணீங்க பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், ப்ரொசீஜர் ஃபார் சேலஞ்ச் ஆஃப் ஆன்சர் கீ. சார் ஆன்சர் கீ நான் சேலஞ்ச் பண்ணணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர்? ரைட். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வெப்சைட்டில் கேண்டிடேட் ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருக்காங்க, அங்கே ஆன்சர் கீ சேலஞ்சுன்னு ஒன்று இருக்குது. அது அப்படி இல்லைன்னா கிளிக் here ஃபார் ஆன்சர் கீ சேலஞ்ச், கிளிக் here ஃபார் லாகின் இருக்கு இல்லையா, உங்களுடைய லாகின் ஐடி அப்ளிகேஷன் நம்பரை வச்சு தான் நீங்கள் போக முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேண்டிடேட் ஆக்டிவிட்டியில் போயிட்டு ஆன்சர் கீ சேலஞ்சுன்னு கொடுக்குறேன். சரிங்களா? இங்கே பாருங்க, கிளிக் here ஃபார் நீட் 2024 ஆன்சர் கீ சேலஞ்ச். புரியுதுங்களா? இதை நான் கிளிக் பண்ணனா உனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும். சரிங்களா? நான் இங்கே கிளிக் பண்ணி வச்சிருக்கேன், இங்கே பாருங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார் இது ஆல்ரெடி இருக்கும், நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. லாகின் பை அப்ளிகேஷன் நம்பர், உங்களுடைய கம்ப்ளீட்டான அந்த அப்ளிகேஷன் நம்பர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போட முடியும். அண்ட் அதே மாதிரி உங்களுடைய பாஸ்வேர்டு, சரிங்களா, இது ரெண்டுத்தையும் நீங்கள் போட்டு இந்த கீழே இருக்கு இல்லையா செக்யூரிட்டி பின், இதை நீங்கள் இங்கே டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு லாகின் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய ஓஎம்ஆர் உங்களுக்கான ஆன்சர் கீ ரெஸ்பான்ஸும், சரிங்களா, ஆன்சர் கீ என்ன இதுக்கு கரெக்ட் ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீயும் அண்ட் நீங்கள் ஆல்ரெடி உங்களோட மெயிலுக்கு வந்திருக்கோம் இல்லைங்களா, அதை நீங்கள் எடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சு நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? ரைட். இதுக்குள்ளே லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஆன்சர் கீ நான் சேலஞ்ச் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த வெப்சைட்டுக்கு போகணும். இந்த வெப்சைட் போயாச்சா, நம்ம போயிட்டோம். ஓகே, இந்த வெப்சைட் போகணும். அப்புறம் அப்ளை ஃபார் ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம், உங்களுடைய டெஸ்ட் புக்லெட் கோடு N6 N5 P5 இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த புக்லெட் கோடை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக என்ட்ரி பண்ணணும், அங்கே கேட்டுக்கிற இடத்துல என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் கொடுக்கும், ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபிசிக்ஸ்க்கு 50 கொஸ்டின், கெமிஸ்ட்ரி 50, இந்த மாதிரி ஆர்டரில் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜின்னு உங்களுடைய ஆன்சர் கீ சைடில் கொடுத்துருப்பாங்க. The number next to the question under the column correct option stands for the most appropriate answer key to be used by NTA. அதாவது கொஸ்டினுக்கு பக்கத்தில், கொஸ்டினுக்கு கீழே கரெக்ட் ஆப்ஷன் இதுதான் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இஃப் யூ விஷ் டு சேஞ்ச் திஸ் ஆப்ஷன், இல்லை எனக்கு இது வராது, இதுதான் ஆன்சர், இப்போ எனக்கு வந்து 3க்கு பதிலாக 4 தான் ஆன்சர் நீங்கள் நினச்சிங்கன்னா யூ மே யூஸ் எனி ஒன் or more of the options given the next 4 columns by clicking the check box. சார் நெக்ஸ்ட் வந்து ஒரு காலம் 4 காலம் கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், டிக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகே, you may want to upload supporting documents in which you can select choose file and upload. சார் என்சிஆர்டி புக்கு தான் உங்களுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட், வேற எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது. நீங்கள் அதில் எந்த பேஜ் நம்பரில் இருக்குன்றதை அதை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக பண்ணிக்கங்க.
சரிங்களா? பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல அந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுங்க. ஆஃப்டர் கிளிக்கிங் யுவர் டிசைர்ட் ஆப்ஷன் ஃபார் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜூவாலஜி ஃபார் நீட் யூஜி, சேவ் யுவர் கிளைம் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் சீரன். சார் எல்லாத்தையும் நான் கிளிக் பண்ணிட்டேன். இதுதான் ஆப்ஷன் நான் சொல்லிட்டேன். அதனால என்ன பண்ணுங்க, சேவ் அப்படி சொல்லிட்டு நீங்க அடுத்த இதுக்கு போகலாம்னு சொல்லிட்டாங்க. யூ வில் see a screen display your challenges. நீங்க எது சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது மட்டும் உங்களுக்கு காமிக்கும். அதுக்கப்புறமும் சேவ் யுவர் கிளைம் அண்ட் பே பி ஃபைனலின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். சேவ் பண்ணிட்டு ஃபீஸ் பே பண்ண வேண்டி வரும். நீங்க எத்தனை கொஸ்டின் இது பண்ணியிருக்கீங்களோ அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ₹200 சொல்லிட்டு கிரெடிட் கார்டு மூலியமாகவோ நெட் பேங்கிங் மூலியமாகவோ நீங்க பே பண்ணணும். ஆஃப்டர் சக்சஸ்ஃபுல் பேமெண்ட் நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இப்போ சேலஞ்ச் பண்ணுறதுக்கான ஆன்சர் கீ ரிசிப்ட் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு வந்துடும். பிரிண்ட் த ஆன்சர் கீ சேலஞ்ச் ரிசிப்ட் நீங்கள் எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். இது வந்து ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். சார் அதே மாதிரி தான் ஓஎம்ஆர் ஷீட். சரியா, நீங்கள் வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ஷேர் பண்ணி அவங்க மார்க் வந்து தப்புன்னு போட்டிருந்தாங்கன்னா அதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். மறுபடியும் exams.nta.ac.in இந்த வெப்சைட் தான் நீங்கள் அடிக்கடி போக வேண்டிய வெப்சைட். இது மட்டும்தான். சரிங்களா, இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய வரும். ரைட்டா, அதுக்கப்புறம் அகைன் அப்ளிகேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தை போட்டு நீங்கள் உள்ளே போங்க. ஓஎம்ஆர் சேலஞ்சு, இங்கே வந்து ஓஎம்ஆர் சேலஞ்சு நீங்கள் கொடுக்கணும். அங்கே ஓஎம்ஆர் சேலஞ்சு லிங்க்னு இருக்கும், அதுக்குள்ளே போகணும். ஆன்சர் கீ சேலஞ்சு லிங்க் போகக்கூடாது, ஓஎம்ஆர் சேலஞ்சுக்கு லிங்க்குள்ளே போகணும். அதுக்கு அங்கேயும் அதே மாதிரி தான் நீங்கள் ஷேட் அவுட் பண்ண இது அப்படியே ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதில் போய் நீங்கள் மாற்றினீங்கன்னா அதே மாதிரி தான். எத்தனாவது கொஸ்டினுக்கு நீங்கள் குறிச்சிக்கிறது கரெக்டு ஆனால் தப்பாக போட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், கேண்டிடேட் கிளைம் காலமில் ஒரு ஆப்ஷனை நீங்கள் அதில் கொடுக்கணும். சரிங்களா, அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அதே ப்ரொசீஜர் தான்ப்பா. சப்மிட் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும், அகைன் ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க. ஆன்லைன் மூலியமாக நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ரிசிப்ட் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என்டிஏ நமக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கை. சரிங்களா, ஸோ உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட மெயிலுக்கு கண்டிப்பாக என்ன வந்திருக்கும், ஓஎம்ஆர் ஸ்கேன்டு காப்பி ஓஎம்ஆர் வந்திருக்கும். அண்ட் லாகின் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இது போட்டிங்கன்னா உங்களோட ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீ என்ன, உங்களோட கோடுக்கு ஆன்சர் கீ என்ன, இப்போவே நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஓரளவுக்கு கண்டுபிடிச்சலாம். ஓரளவுக்கு இல்லை, 99% இப்போ வர மார்க் தான் மேபி வரும். சப்போஸ் ஏதாவது ஆன்சர் கீ சேலஞ்ச் ஆகி இருந்து போனஸ் மார்க் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிடும். ஏதாவது மாறுதுன்னா அப்போ ஒன்று ஆட் ஆகலாம், இல்லை குறையலாம். ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5 மார்க் வச்சுக்கோங்களேன். சரி, அது வந்து மாறம் தான், இது வரைக்கும் சரித்திரம் கிடையாது. போனஸ் மார்க் ஒன்றா கொடுத்துருக்காங்களே தவிர நீங்கள் ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணி அந்த கொஸ்டினுக்கு மாற்றிருக்காங்களா அப்படின்றது இது வரைக்கும் நடந்தது கிடையாது. அப்படி நடந்ததுன்னா நீங்கள் பண்ணவே இல்லை. எங்கன்னா நார்த் இந்தியாவில் யாருன்னா ஒருத்தன் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கும் சேர்த்து தான் அது மாறும். சரிங்களா, அதனால நீங்கள் கவலைப்பட வேண்டியது கிடையாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக போயிட்டு உங்களோட மெயில் ஐடியில் வந்திருக்கக்கூடிய ஓஎம்ஆர் ஸ்கேன் பண்ண காப்பியை வச்சுக்கிட்டு நீங்கள் செக் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டில் ஒரு 2 சென்டரில் வேறு இது வந்ததுன்னு சொன்னீங்க. சரிங்களா, அவங்களுக்கும் என்ன பண்ணுங்க, உங்களோட மெயிலுக்கு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆன்சருக்கு என்னென்னு வந்துடும், நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். ஓகே, மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் இருந்து. நன்றி, வணக்கம்.